ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா பக்கோடா செய்ய போகிறேன். ஈவினிங்கு நம்ம அந்த மழைக்கு அதுக்கும் எதமாக நல்லா சுட சுட பக்கோடா செய்யலான்னு அக்கா செய்ய போகிறேன். இது வந்து ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, ஒரு பெரிய பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் பச்சை இஞ்சி, அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு இது எல்லாத்தையும் இந்த கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் தவிர மற்றதெல்லாம் இடித்த மாதிரி கொரகொரப்பாக சுற்றிட்டு வரணும். இதுக்கு அக்கா பக்கோடா செய்கிறதுக்கு 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து மிக்சியில் இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு சுற்றிடலாம். இப்போ அக்கா எல்லாம் இடித்த மாதிரியே சுற்றிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாவில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கோங்க. இதெல்லாம் இந்த இடித்த மாதிரியே சுற்றிருக்குறோம் பாருங்க. எல்லாத்தையும் மாவில் போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் 1-2 சுற்றினதெல்லாம் வலிச்சு போட்டாச்சு. 1 ஸ்பூன் சோம்பு, இப்போ ஒரு ஸ்பூனு சால்ட் எடுத்துருக்கிறேன் அக்கா. சின்ன ஸ்பூனுக்கு முழு ஸ்பூனு. இது வந்து ஒரு 3-4 பிஞ்சு இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூனு சோடா மாவு, சமையல் சோடா மாவுப்பா. இது வந்து ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் நம்ம இதுக்கு வந்து ஆயில் வந்து ஒரு 100 ml, இந்த கிளாஸு 100 ml அக்கா ஊற்றுறேன். வாசனை இல்லாத ஆயில் தான். நான் வந்து இது ஃபார்ச்சூன் ஆயில், நம்மளுக்கு வந்து அது ஊற்றினா தான். நல்லெண்ணெய் எதுவும் வேணாம், நல்லெண்ணெய்லாம் ஊற்றிடாதீங்க, இதை தான் ஊற்றணும். இப்போ நல்லா அப்படி மெதுவாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறோம். போட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான் தேவைப்படும். அக்கா இது வரைக்குமே இன்னும் தண்ணியே தெளிக்கலை. இப்படியே பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி கையை போட்டு அழுத்தி பிசைய வேணாம். இப்படியே லைட்டாக அப்படி பரட்டி விடுங்க. கொஞ்சமாக இப்போ தண்ணி மட்டும் தெளிக்கணும், அவ்வளோதான். இந்த ஆயில் ஊற்றினோம்ல, 100 ml ஆயில் ஊற்றிருக்கேன் அக்கா. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ ஆயில் எடுத்தோம்ல, அந்த 100 ml கிளாஸில் தான் ஒரு 50 ml போல் தண்ணி அக்கா தெளிக்க போகிறேன். அப்படி தெளித்து லைட்டாக பரட்டி விடுவோம். அவ்வளோதான், பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. 50 மில்லி தான் வாட்ரு ஊற்றிருக்கிறேன். இந்த அளவு பிசைஞ்சு வச்சுக்கோங்கப்பா. நம்ம எண்ணெய் காய வச்சு பக்கோடா போடலாம். இப்போ அக்கா ஒரு கடாயில் 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த பக்கோடா போடுவோம். அது கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டதுனால படப்பண்ணு வெடிக்குது. அக்கா கொஞ்சம் அதிகமாக கறிவேப்பிலை போட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எல்லா பக்கோடையும் இப்படி எண்ணெய்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுடலாம். ஊற்றின ஆயிலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஃபுல்லாக போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பரட்டி விடுவோம். இப்போது லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். உடனே பரட்டாதீங்க, பக்கோடா ரொம்ப தூளாக ஆயிரும். இப்போ லைட்டாக பரட்டும். அப்படி எல்லாத்தையும் மேலே வர்ற மாதிரியே லைட்டாக பரட்டி விட்டுருங்க. நிறம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நிறம் மாறிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. நம்ம அப்படியே எடுத்து வடிகட்டி பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியதான், பிளேட்டுக்கு மாற்றிடலாம். டூ மினிட்டில் மொறுன்னு டேஸ்டியான ரதியக்கா அடுப்படியில் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அக்கா எதுக்கு கொஞ்சம் தூளாக போட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகவும் போடலாம். அக்கா அப்படி நல்லா உதுத்து விட்டுட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து பாக்ஸில் போட்டு வச்சா ஒரு 1 வீக்காச்சும் இருக்கும். நம்ம கொஞ்சம் கெட்டியாக போட்டோம்னா உள்ளே வெந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். வேகாமல் இருந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் படம் இருக்காது. இது ஒரு 10 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். அதனால் அக்கா கொஞ்சம் உதுத்து போட்டிருக்கேன். இது பக்கோடா நான் அக்கா புளிக்குழம்புல இந்த பக்கோடா போடுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா வச்சு சாப்பிட்றதுக்கு இதான் நல்லதுன்னு சொல்லி அக்கா கொஞ்சம் உதுத்து போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக மொறுன்னு இருக்கும்பா. சூடாக இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 மினிட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பக்கோடா ரெடி.